Hello friends, welcome back to our channel Simply Ari. Online 5 style fabric painting class ஓட next batch வந்து October 7 start பண்ணுறோம் morning batch and tracing and sketching class ஓட next batch வந்து October 7 afternoon batch கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கிளாஸ் பற்றின further details தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெயிண்டிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டு பேரட் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அண்ட் கொடி இருக்கிற மாதிரி டிசைன் வந்து நான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன். பின்ட்ரெஸ்ட்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணுற ஒரு ஒர்க் தான் இது. ஸ்லீவோட சென்டரில் இந்த மோட்டிவ் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ எல்போ லென்த் ஸ்லீவ்க்கான மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு 18 inch ரவுண்ட் ஃப்ரேமில் நான் வந்து கிளாத் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்டர்லேருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1 inch டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மோட்டிஃபை நான் ட்ரேஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒர்க்குக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல்ஸ் பெயிண்ட். ஸோ பெயிண்ட் வந்து நான் ஃபேபர் கேஸ்டல் பிராண்டில் இருக்கிற 12 கலர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபெஃபிக்ரைல் ஒரு கேமல் ஃபேபர் கேஸ்டல் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ரலிக் ஒரு ஃபேப்ரிக் பேஸ்ட் பெயிண்ட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ரெஷ்ஷஸ் வந்து ரவுண்ட் ப்ரெஷ்ஷில் நம்பர் 6 எடுத்திருக்கேன். அண்ட் அவுட்லைன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் நம்பர் 0 இந்த ரெண்டு ப்ரெஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கோல்டு டச் கொடுக்கறதுக்காக ஃபெஃபிக்ரைல் பிராண்டில் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு பெயிண்ட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ளவுஸ் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேர்ல் மெட்டாலிக் கோல்டு எடுத்திருக்கேன். நம்ம மோட்டிஃபில் கோல்டு ஒர்க் எங்கெல்லாம் வரணும்னு நினைக்கிறோமோ அங்கே ஃபுல்லாக இந்த கோல்டு பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷ் நம்பர் 6ல் நான் கோல்டு பெயிண்ட் லைட்டாக டச் பண்ணியிருக்கேன். இதை இந்த லீஃப் ஏரியாவில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ லீஃப்னு இல்லை, நமக்கு எங்கெல்லாம் இந்த கோல்டு கலர் வேணுமோ அந்த ஏரியாவில் ஃபுல்லாமே நம்ம இந்த மெட்டாலிக் பெயிண்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ உங்கள் ப்ரெஷ்ஷில் நீங்கள் கொஞ்சம் பெயிண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ப்ரெஷ்ஷில் நீங்கள் பெயிண்ட் ரீலோட் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணுற பெயிண்ட் வந்து எங்கேயுமே பேட்சாக இல்லாமல், இல்லைனா ரொம்ப அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக ஒரு இடத்துலன்ற மாதிரி இல்லாமல் ஈவனாக அப்ளை பண்ணணும். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் கோல்டு ஒர்க்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த கோல்டு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்க்கெல்லாம் ஷேடிங் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வயலட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கலர்லாம் நம்மளோட ஆப்ஷன், என்ன கலர்னாலும் சூஸ் பண்ணலாம். இந்த வயலட் பெயிண்ட்டை பெட்டலோட அவுட்டர் ஏரியாவில் இந்த மாதிரி நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பெட்டல் ஃபுல்லாக ஒரே கலர் கொடுக்காம உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடாகவும் வெளியே டார்க்கர் ஷேடாக வர மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃப்ளவரை லைட்டன் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து ஒயிட் பெயிண்ட் டச் பண்ணிவிட்டு இந்த வயலட் அண்ட் ஒயிட் ரெண்டையும் மைல்டாக அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது பெட்டலோட சென்டரில் உங்களுக்கு லைட் ஷேடாகவும் அவுட்டர் லேயரில் வந்து கொஞ்சம் டார்க் கலராகவும் தெரியும். இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்கும் கொஞ்சமாக ஒயிட் டச் பண்ணிவிட்டு ரெண்டு கலரையும் நம்ம இப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஷ்லேயே நம்ம பொறுமையாக ரெண்டு கலரையும் மர்ஜ் பண்ணும்போது அந்த கிரேடியன்ட் லுக் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஜூமிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். பெட்டலோட சென்டரில் லைட் ஷேட் அண்ட் ஓரத்தில் வந்து டார்க் ஷேடாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ரிமைனிங் இருக்கிற ஃப்ளவருக்கும் நான் ஷேடிங் ஒர்க் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஷேடிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் கொஞ்சம் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது நடுவில் இருக்கிற இந்த பேரட் டிசைன் எப்படி ஷேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த சைட் ஃபெதர் ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ டேரெக்டாக க்ரீன் கலரை இந்த ஏரியாவில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபுல் க்ரீன் கொடுத்துருக்கேன். இப்போ நடுவில் எல்லோ கலர் வச்சு மைல்டாக நான் ஷேடிங் லுக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த க்ரீனோட டார்க்னஸை நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ எல்லோ கலர் அப்ளை பண்ணி மைல்டாக நம்ம ஷேடிங் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் ஷேட் ஆஃப் க்ரீன் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் க்ரீன் மேலேயே இந்த எல்லோ பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேஸில் இருக்கிற க்ரீன் கூட இந்த எல்லோவை மர்ஜ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது இந்த ஃபெதரோட சைடில் நான் வந்து மைல்டாக பிளாக் பெயிண்ட் டச் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு தின்னான ஷேடிங் லுக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஃபெதரில் இருக்கிற கட்டிங்ஸ் வந்து நமக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபெதர் வந்து 2 லேயராக இருக்கா 3 லேயராக இருக்கான்றது எல்லாமே நம்ம இந்த பிளாக் பெயிண்ட் வச்சு ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நான் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுறாமல் அது மேலே நம்ம வந்து மைல்டான ஷேடிங் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஸ்டொமக் ஏரியாலையும் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபெதர்கிட்ட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதில் மட்டும் நான் வந்து எல்லோ டச் பண்ணுறேன். இப்போது இந்த எல்லோ அண்ட் க்ரீன் ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து மர்ஜ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டொமக்கோட சென்ட்ரு ஏரியாவில் உங்களுக்கு மைல்டான க்ரீன் வரும் அண்ட் அவுட்டர் லேயரில் கொஞ்சம் டார்க் க்ரீன் இருக்கும். இந்த ஸ்டொமக் ஏரியாலையும் மைல்டாக பிளாக் லைன் போட்டுட்டு அதையும் நம்ம ஷேடிங் பண்ணிடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரட்டோட ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ்க்கும் அவுட்டர் லேயரில் நான் இந்த க்ரீன் நல்லா திக்காக அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் சென்டர் பார்ட்டில் லைட்டாக எல்லோ டச் பண்ணிவிட்டு க்ரீன் அண்ட் எல்லோ ரெண்டையும் நம்ம ஒன்றா மர்ஜ் பண்ணிடலாம். அப்போது ஃபேஸோட சென்டரில் கொஞ்சம் மைல்டான க்ரீனும் அவுட்டர் லேயரில் டார்க் க்ரீன் அந்த மாதிரி ஷேடிங் க்ரியேட் ஆகும். ஸோ பிளாக் வச்சு மைல்டாக நம்ம ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதையும் ஷேடிங் எடுத்துக்கலாம். அப்போ தான் பேரட் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு ஏரியா லைட்டர் அண்ட் இன்னொரு ஏரியா டார்க்கர் அந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ பண்ணுற ஷேடிங்கை வந்து ஃபுல்லாக ஒரே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது பேரட்டோட பீக் ஏரியாவுக்கும் இந்த ஃபெதரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் நான் க்ரிம்சன் கலர், அதாவது ரெட் கலரை வந்து அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஷேடிங் எதுவும் பண்ண வேணாம், ஏன்னா ரொம்ப சின்ன ஏரியா. பீக் பார்ட்டை வந்து நல்லா ஷார்ப்பாக போட்டுக்கலாம். அண்ட் ஃபெதரில் சைடு வந்து சின்ன ஸ்கேலப் டிசைன் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயும் நான் இந்த ரெட் கலர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு பேரட்டுக்கும் ஷேடிங் ஒர்க் நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மோட்டிஃபோட ஷேடிங் ஒர்க் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணி இந்த டிசைன் ஃபுல்லாக நான் வந்து ஒரு ஹைலைட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ 3D அவுட்லைனர் அப்படின்றது இந்த கோல்டு பெயிண்ட்லேயே உங்களுக்கு கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு மைல்டான எம்போசிங் லுக் கொடுக்கும் நம்ம ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணும்போது. ஸோ இந்த டியூபை வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், உள்ளேருந்து அந்த 3D லைனர் வரும். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம மெஹந்தி கோன் வச்சுலாம் ஒர்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக போட்டிங்கன்னா அந்த 3D லைனர் உங்களுக்கு திக்காக வரும். மைல்டான ப்ரெஷர் கொடுத்து ட்ரா பண்ணிங்கன்னா நல்லா தின்னாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து க்ளூவோட டெக்ஸ்சரும் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோன்ஸ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணுன்னாலும் அடிஷ்னலாக ஃபேப்ரிக் க்ளூ எதுவும் அப்ளை பண்ண வேண்டியிருக்காது. இந்த 3D லைனர் மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே நமக்கு தேவையான ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ளவரோட சென்டர்லலாம் ஸ்டோன்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக 3D லைனர் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த ஏரியாவில் நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பேரட்டுக்கும் ஓவரால் நம்ம 3D லைனர் வச்சு அவுட்லைன் பண்ணிடலாம். அண்ட் இதோட நெக்கில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 3 டாட்ஸ் வச்சுக்கிறேன். இந்த பீக் ஏரியா, ஃபெதர் ஏரியா எல்லாத்துக்குமே நான் 3D லைனர் அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபெதர் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்குள்ளே ஃபுல்லாமே நான் வந்து 3D லைனர் இப்படி ஃபில் பண்ணிடுறேன். நம்ம ஷேட் பண்ண லைன் வந்து எந்த இடத்துல முடிஞ்சதோ கரெக்டாக அது பக்கத்துலேயே தான் அந்த 3D லைனர் கொடுக்கணும். ஸோ டிசைனுக்கு உள்ளேயும் ரொம்ப வந்துடக்கூடாது, டிசைனை விட்டு வெளியும் போனாலும் நல்லா இருக்காது. ஸோ பொறுமையாக இந்த லைனர் ஒர்க் முடிச்சுட்டு பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் இதுக்கு அடுத்தது நம்ம ஒர்க் வந்து பண்ண முடியும். இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நம்ம அப்ளை பண்ணியிருக்க 3D லைனர் மேலே கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டோன் வந்து கரெக்டாக 3D லைனரில் செட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட். இதே மாதிரி ஃபுல் டிசைனும் ஹைலைட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ இந்த பேரட்டுக்கு பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஐ ட்ரா பண்ண போகிறேன் ஃப்ரீ ஹேண்ட்லேயே. ஸோ இதுக்கு வந்து ப்ரஷ் நம்பர் 0 எடுத்துக்கலாம். சின்ன ஃபேஸ் அப்படிங்கிறனால ப்ரஷ்ஷோட டிப் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா தின்னாக ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் லைன் போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அதே மாதிரி இன்னொரு கர்வ் லைன் அண்ட் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ண மாதிரி கீழே ஒரு கர்வ் லைன். இந்த 2 கர்வுக்கும் நடுவில் பிளாக் பெயிண்ட் வச்சு சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டி ஐஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு பேரட்டுக்கும் ஐ ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3D அவுட்லைனர் பக்கத்தில் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு தின் லேயர் ஆஃப் அவுட்லைன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ பிளாக் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பெயிண்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் போல்டாக தெரியும். சின்ன சின்ன டீட்டெயிலிங் எல்லாமே நல்லா டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா உங்கள் டிசைனை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் அண்ட் போல்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் அந்த கோல்டு ஒர்க்கோடையும் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாக அந்த பிளாக் அவுட்லைன் ஒர்க்கும் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இதில் ஃபுல்லாக பிளாக் அவுட்லைன் கொடுத்து இந்த மோட்டிவ் டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் மோட்டிவோட ஃபைனல் லுக். ரொம்ப சிம்பிளான டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மோட்டிவ் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் மல்டி கலரில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறனால காமனாக எல்லா சாரீக்கும் நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி இந்த ப்ளவுஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு நான் ஆரி எம்ப்ராய்டரி எதுவுமே போடல, ஜஸ்ட் பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஆரி ஒர்க் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளவுஸோட பார்டரில் அண்ட் நெக் ரவுண்டில் நீங்கள் ஆரி வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வந்து 3D அவுட்லைனர் அண்ட் பிளாக் அவுட்லைன் கொடுத்துருக்கோம்ல, அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச்சஸ் அண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் டிசைனை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஸோ நம்ம பெயிண்டிங் கிளாஸஸ் போடும்போது நிறைய பேர் காமனாக கேட்குற டவுட் என்னென்னா, அந்த பெயிண்டிங் நம்ம எப்படி ப்ளவுஸில் அப்ளை பண்ணுறது, பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சாம்பிள் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப மினிமலான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன்.
இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோடு நீங்கள் வந்து பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அப்கமிங் 5 ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ கிளாஸ் வந்து டியூஸ்டே, அதாவது October 7 ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம அட்மிஷன் வந்து 3 PM க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.